வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 7 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கைவா மற்றும் அகோகி எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. டால்காய் மற்றும் கோட்டிபுவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் தண்டாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். பனிகாரி மற்றும் கபால் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பிர்கோர்ஸ், பொமிச், சவர் மற்றும் ஹோ. எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைதம் அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷன் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. பிரிட்டன் நாட்டில இருந்து நாம சட்டத்தின் ஆட்சி சிஏஜி அலுவலகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275ல சொல்லியிருக்காங்க. மாநில சட்டசபையின் முதல் இந்திய பெண் சபாநாயகர் ஷானோ தேவி. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஓரன் பழங்குடியினர் தலைமையில நடந்துச்சு. மகாராஷ்டிரா மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை காளிதாஸ் ஷுக்கு உற்சவ். இன்னைக்கான திட்டம் இந்திய செமிகண்டக்டர் மிஷன். இது அறிமுகமானது 2022. டிஜிட்டல் விவசாய மிஷன் 2021. பிரதான் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா 2014. காயகல்ப் திட்டம் 2015 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இலங்கையின் 2வது பெண் தலைமை நீதிபதி யார்? முர்து நெருப்பா, மிந்துஷ்னி பெர்னாண்டோ. சையத் மோடி இந்திய இன்டர்நேஷனல் சூப்பர் 300 போட்டி 2024 வென்ற முதல் இந்திய பெண் இரட்டையர்கள் ஜோடி யார்? ட்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த். இந்தியாவின் 57வது புலிகள் காப்பகமாக மாறியது எது? ரதபாணி மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 எந்த ஐஐடி நடத்த உள்ளது? ஐஐடி குவஹாத்தி. எந்த நாடு 5வது ஜூனியர் ஹாக்கி ஆசிய கோப்பை 2024 வென்றது? இது ஜெயிச்ச நாடு இந்தியா. இந்திய நாடு பாகிஸ்தான் நாடு தோற்கடிச்சு 5வது ஜூனியர் ஹாக்கி ஆசிய கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி நடந்த இடம் மஸ்கட். நெதர்லாந்து நாடு ஆண்கள் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி 5S உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ஜப்பான் நாடு சுல்தான் அஸ்லான் ஷா டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. இந்திய நாடு 2024 ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபியின் 5வது பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அண்டார்டிகாவில் தனது முதல் வளிமண்டல கண்காணிப்பு நிலையத்தை தொடங்கிய நாடு எது? அண்டார்டிகால அந்த நாட்டுடைய முதல் வளிமண்டல கண்காணிப்பு நிலையம் ஆரம்பிச்சது சைனா. அண்டார்டிகால லார்ஸ்மன் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கதான் சைனா நாடு சாங்ஷான் அப்படிங்கிற நிலையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவா அண்டார்டிக் ஒப்பந்தம் நடந்த ஆண்டு 1959. ஜார்ஜியா அப்படிங்கிற மாகாணம் அமெரிக்க நாட்டுல இருக்கு. ஜார்ஜியா மாகாணம் அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் நியூ ஜெர்சியில் அமைஞ்சிருக்கு. ஒரு முறை தூக்கி எறியும் இ சிகரெட்டுகளுக்கு நியூசிலாந்து தடை வச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்து நாடு புர்கா தடை சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லுலடா சில்வா G20 உச்சி மாநாடு 2024 போது உலகளாவிய பசி மற்றும் வறுமை கூட்டணி முயற்சி துணையிருக்காங்க. இந்த லுலுடா சால்வா பிரேசில் நாட்டுடைய ஜனாதிபதி. எந்த நாள் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி நாம இதை அனுசரிக்கிறோம். ஐநா 1981ஆம் ஆண்ட சர்வதேச ஊனமுற்ற ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 15 கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம். அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். அக்டோபர் 20 உலக புள்ளியியல் தினம். அக்டோபர் 31 உலக சேமிப்பு தினம் மற்றும் தேசிய ஒற்றுமை தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். விண்ட்ஃபால் டாக்ஸ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்த விண்ட்ஃபால் சொல்லக்கூடிய வரி 2022ஆம் ஆண்டு இந்தியா உலகத்துல அறிமுகமாச்சு. இது எதுக்கான ஒரு வரி அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, ரொம்ப திடீர் விலைவாசி உயர்வால் அதிக லாபம் பெறும் நிறுவனங்களுக்கு சிறப்பு வரி. இது ஒரு ஸ்பெஷல் டாக்ஸ், சிறப்பு வரின்னு சொல்லலாம். எந்த ஒரு நிறுவனம் அதிக லாபம் பெற்றாங்களோ அவங்களுக்கு விதிக்கக்கூடிய வரி, அதான் விண்ட்ஃபால் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த டாக்ஸ் ஆரம்பிச்சாங்க? ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது அது 2022ல இந்த வரி ஆரம்பமாச்சு. எதனால இப்ப செய்திகள் இருக்குன்னு கேட்டா, இந்தியா ரீசெண்டா கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், ஏவியேஷன் டர்பைன் எரிபொருள் மேல இருக்கக்கூடிய விண்ட்ஃபால் டாக்ஸை ரத்து பண்ணியிருக்காங்க.
டால்பின் திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இந்திய வனவிலங்கு நிறுவனம் 1982ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மோங்லா துறைமுகம் பங்களாதேஷ் நாட்டில் அமைஞ்சிருக்கு. தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் 2016ஆம் ஆண்டு ஈரடி குழு தலைமையில அறிமுகமாச்சு. FAO சொல்லக்கூடிய நிறுவனம் உலக வனத்தின் நிலை அறிக்கை வெளியிடுறாங்க. பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் 2015. ராணுவ நர்சிங் சேவை திட்டம் 1926ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கர் விருது 2006ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமியால அறிமுகமாச்சு. ஸ்குவாஷ் வீரர் காலமானார். அவர் யார்? ஸ்குவாஷ் விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான வீரர் ராஜ் மன்சந்தா. இந்த ராஜ் மன்சந்தாவை ஓல்டு ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசனா இறந்துட்டாங்க. எலைன் ஆஷ் உலக மிக வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் இறந்துட்டாங்க. ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இறந்துட்டாங்க. பாரி சின்க்ளேயர் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர். பிரிட்ஜுசா குத்துச்சண்டை வீரர். ஜோ சாலமன் கிரிக்கெட் வீரர். கெல்வின் குப்டம் தடகள வீரர். தத்தஜிராவோ கேக்வாட் இந்தியாவின் மிகவும் வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் இறந்துட்டாங்க. ஹரீந்தர் சிங் ஜோதிய பில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிந்தர் சிங் தோனி போலோ விளையாடக்கூடிய வீரர் இறந்துட்டார். பின்வரும் சேர்மங்களில் எது நார்வேஜியின் சால்பீட்டர் என்று அழைக்கப்படுகிறது? கால்சியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட்டை பெங்கால் சால்பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.